பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில் அமித்ஷாவை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியே வரும்போது கட்சிப்பில் முகத்தை துடைத்தேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஆனால் அது 40 மணி நேரம் கழித்து சொன்னது அவர். அதற்கு முன்னாடி கட்சிப்பால் முகத்தை மூடிக்கொண்டார் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாகியது. ஆனால் அந்த செய்தி வெளியாகியதில் செய்தியை வெளியிட்ட அப்படின்னு சொல்லி டெல்லி பத்திரிகையாளர் நிரஞ்சனுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நோட்டீஸ் அனுப்பக்கூடிய அளவுக்கு இந்த விவகாரம் ஒரு பெரிய விஷயமா? அது கடந்து போக வேண்டிய விஷயம்தான். அதிமுகவில் இப்படி ஒரு நடவடிக்கை என்பது ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியம் கலந்தது தான். இந்த நடவடிக்கை தேவையில்லாத ஒன்று. ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டில் ஒரு 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், மத்திய உள்துறை அமைச்சரை நான் பார்க்க போனேன், சொல்லிவிட்டு தான் போனேன்றார். அதுவே முதல் தவறு. சென்னையில் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழாவில் பத்திரிகை கண்டிக்கிறார். அதாவது, நான் தருமபுரி பக்கம் பிரச்சாரத்துக்கு போனேன், அந்த பயணத்தை ரத்து பண்ணேன், மழையால் ரத்து பண்ணேன், அதுக்கப்புறம் வேறு தேதி குறிச்சிட்டோம். ஆனால் உடனே சொல்கிறாங்க பயணம் ரத்து, அமித்ஷாவை சந்திக்க போகிறாருன்னு பத்திரிகைலாம் பரபரப்பாக எழுதுறீங்க. அமித்ஷாவை சந்திக்க போகிறனா யார் உங்களுக்கு சொன்னதெல்லாம் கேட்குறாரு. அப்போ முதல் நாள் இரவு பேசியது அமித்ஷாவை சந்திக்க போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்டில் எல்லாத்துலேயுமே துணை ஜனாதிபதிக்கு வாழ்த்து சொல்வதற்காக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி போகிறார். இதுதான் விஷயம். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. போனாங்க. அமித்ஷாவை டெல்லிக்கு சென்று தினந்தோறும் கூட சந்திக்கலாம். யார்? அதிமுக பொதுச் செயலாளர். யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா கூட்டணியில் இருக்கீங்க. நீங்கள் சந்தித்து பேசுவது ஒன்றும் தப்பு கிடையாது. வேறு யாராவது ஒருத்தர் பார்த்து அதை மறைக்கணும்னா நீங்கள் மறைக்கலாம். உங்கள் கூட்டணியில் இருக்கிற அதுவும் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் பார்க்குறீங்க. சரி, பார்த்துட்டு வந்தீங்களே, கார் மாறி வரீங்க, அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா ரைட்டு. அதாவது இந்த முகம் துடைத்த விஷயத்தை போட்டு டிவியில் காட்டியது ஒரு எரிச்சல். அது அத்தனை முறை போட்டிருக்க வேண்டியதில்லை, எல்லா டிவியும் போட்டாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து கூட பேசிய போது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறிய காலகட்டத்தில் ஒரு இடத்துல மீண்டும் கூட்டணின்ற மாதிரியான ஒரு டோனில் பேசிட்டு போயிட்டார். அது எல்லா மீடியாவிலையும் பிரேக்கிங் நியூஸ் செய்தியெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் சென்றதுக்கு பின்னர் அதற்கு நான் அப்படி பேசவே இல்லைன்னார். இன்றைக்கி ட்விட்டர் எல்லாமே இருக்குது. இந்த செய்தியை பார்த்த உடனே அந்த ட்விட்டரில் ஒரே வார்த்தை இது மாதிரி நாங்கள் முகத்தை தொடச்சேன், தவறுதலாக போகிறீங்கன்னு போட்டிருந்தாக்கா அந்த செய்தியை அனுப்பியே நின்று இருக்குமே. அது இல்லை, அது உடனே ரியாக்ட் பண்ணல, கொஞ்சம் லேட்டாக ரியாக்ட் பண்ணாங்க ஐடிவிங்க. பாவம். நான் என்ன கேட்குறேன், சரி, நீங்கள் ஒரு இசட் பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற ஒரு தலைவர், என்னைக்கு கூட்டணி ஏற்பட்டதோ ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த ஆண்டு கூட்டணி ஏற்பட்ட உடனே ஒய் பிரிவில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இசட் பிரிவு கொடுக்கப்படுகிறது. எப்போது? கூட்டணிக்காக. சரி, ஓகே, பரவாயில்ல, வச்சுங்க. நீங்கள் ஒரு இசட் பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற தலைவர், அவர் கூட சில பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு 3 எஸ்கார்ட் போவாங்க. இசட் பிரிவுனா அது தமிழ்நாடு கொடுக்கறதில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறதா இசட் பிரிவு. அந்த இசட் பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற ஒருத்தரை மத்திய உள்துறை அமைச்சரை பார்க்கும்போது நீங்கள் அவங்களோட வண்டியில் போகலாம், இல்லை உங்கள் வண்டியில் கூட போகலாம். பிரதமருக்கு மட்டும்தான் வேறு வாகனத்தில் செல்ல வேண்டும். கலைஞர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் அவர் வாகனத்தை மாற்றவில்லை. காரணம், அந்த வீல் சேர் வண்டி அந்த பொருத்தப்பட்ட வண்டியால் அதுலேருந்து வேறு வண்டின்னா இறங்கி ஏறது கஷ்டம். அதனால் மன்மோகன் சிங் பார்க்கும்போது பிரதமர் பாதுகாப்புக்காக இந்த வண்டியில் நாங்கள் போகிறோன்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு 1008 ப்ராசஸ் இருக்குது. அதே போன்று ஜெயலலிதா அவர்களுக்கும் பிரதமரை சந்திக்கும் போது வாகனத்தை மாற்ற மாட்டார்கள். இந்த 2 பேருக்கு மட்டும் எக்ஸப்ஷன், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு. மற்றபடி எல்லோருக்கும் பிரதமரை பார்க்கும்போது வேறு வாகனத்தில் அழைத்து செல்வார்கள். நீங்கள் வீடு வரைக்கும் போகலாம், வீட்டுக்கு போன பிறகு வேறு வண்டியில் தான் போகணும். இது அவங்களுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக இருக்கிற நடைமுறை. ஆனால் உள்துறை அமைச்சருக்கு அப்படி கிடையாது. ஆனால் உள்துறை அமைச்சருக்கே வாகனம் மாறி போவதெல்லாம் கொடுமை. சரி, நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் இசட் பிரிவு பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு வாகனத்தை மாற்றுவது என்பது முதல் ஒரு சிக்கல். ரெண்டாவது, முன்கூட்டியே திட்டமிடணும். அவன் இந்த வண்டியில் போகிறாரு, இசட் பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற இந்த தலைவர் வேறு வாகனத்தில் போகிறாருன்னா அது பர்மிஷன் வாங்கணும். அந்த ப்ராசஸ்லாம் ஒரு டெக்னிக்கல் இருக்கிற விஷயங்கள். ஸோ நீங்கள் வந்தீங்கல்ல, வண்டி மாறி வந்தீங்க, வண்டி கண்ணாடி இறக்கி நான் ஏர்போர்ட்டில் பார்க்குறேன் சொல்லிட்டு போக வேண்டியதானே? பிரச்சனை இல்லையே. கண்ணாடி இறக்கி நான் உள்துறை அமைச்சர் சந்தித்து விட்டு வருகிறேன், மீடியா இருக்கும் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் வண்டி கிளம்புதே கேட்கணும். இப்போ அங்கே கேட் என்ட்ரன்ஸில் மீடியா வந்து போட்டிருக்காங்களா, ஸ்டாண்டு போட்டிருக்காங்கன்னா ஆமாம் சார் நாங்கள். அப்போ நீங்கள் வண்டியே மாறி இருக்க மாட்டீங்க, உங்கள் வண்டியில் வந்திருப்பீங்க. இல்லை வண்டி மாறி இருந்தாலும் கண்ணாடி இறக்கி விட்டு நான் அந்த மாதிரி உங்களை அப்புறம் சந்திக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு போயிட்டு நீங்கள் எடப்பாடி அவர்கள் இந்த நோட்டீஸ் அனுப்புகிறார்ல, உங்களுக்கும் பல விஷயங்கள் தெரியும். ஒரு வீட்டுக்கு இன்னொரு தலைவரை பார்க்க போனாலே யாருடன் போனார், என்ன சாப்பிட்டார், இப்படிலாம் எழுதுகிற பத்திரிகைகள் இன்றைக்கி நேரத்தில் காலங்காலமாக இருக்குது. எல் கணேசன் வந்து ரஜினி வீட்டுக்கு போனால் என்ன கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இலகணேசன் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, ரஜினி உங்களுக்கு காஃபி கொடுத்தாரா ஸ்வீட் கொடுத்தாரா, அது இலகணேசனே சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். மீடியாவில் எல்லா பத்திரிக்கையாரும் ரஜினி வீட்டுக்கு போனால் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறான். என்ன பேசுனீங்கன்னு யாரும் கேட்க மாட்டீங்களா வருத்தப்பட்டதாகவே நீங்கள் செய்தியை பகிர்ந்துக்கிட்டது உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு உள்துறை அமைச்சரை பார்க்கும்போது வெளியே வந்து நிற்பாங்க மீடியா, கண்டிப்பாக எந்த வண்டியில் வந்தீங்க, எப்படி வந்தீங்கன்னு எழுத தான் போகிறாங்க. இதெல்லாம் தெரிந்து கொண்ட எடப்பாடி அதுக்கு தயாராக இருந்திருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். டெல்லியில் நடந்த ஒரு டீ பார்ட்டி தான் ஆட்சியே கவுத்துது. அது யாருன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஜெயலலிதா அவர்கள் சுப்பிரமணிய சாமி ஏற்பாடு செய்த தேநீர் விருந்து டெல்லியில் நடந்தது, வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. அதனால் யார் வீட்டில் யார் போனாலும் மீடியா பரபரப்பு செய்தி வெளியிடும். எப்படி போனீங்க, எப்படி வந்தீங்க, யார் கூட இருந்தாங்க, யார் டிரான்ஸ்லேட்டர், இதெல்லாம் வரும். நீங்கள் தயாராகணும். முதல்ல எடப்பாடி அவர் நடந்து கொண்ட விதம் தவறு. முகத்தை துடைக்கிறதுன்னு சொல்கிறதே தப்புங்க. கேமரா முன்னாடி அதுவே பொய். சரி பரவாயில்ல, அதை ஒரு நிருபர் போட்டதற்காக அந்த நிருபருக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்புகிறீங்களே. எவ்வளோ மீடியா போட்டாங்க, எல்லா மீடியா நோட்டீஸ் அனுப்பிச்சிங்களா? ஸோ நீங்கள் மீடியா ஹேண்டில் பண்ணுறதுலே பாரபட்சம் இருக்குது. முதல்ல அது தவறு. இந்த நடவடிக்கையை ரத்து பண்ணணும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வீட்டில் திடீர்னு ஒரு நபர் உள்ளே புகுந்து விட்டார். அவர் யார், எங்கிருந்து வந்தார், மனநலம் சரியான நபரா, மனநலம் சரியில்லாத நபரா, இப்படியெல்லாம் பல்வேறு கதைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே விஜய் வீட்டுக்கு வந்தது ஒரு த்ரெட்டுக்கான ஒரு விஷயமா, இல்லை இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனநலம் சரியில்லாத நபர் தான் அவர்? இதுவும் பாதுகாப்பு சமாச்சாரத்திலே நம்ம போகிறோம். அதாவது விஜய்க்கு வந்து ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கிறது. இது தவிர அவர் வீட்டில் செக்யூரிட்டி, அவங்க தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சிலேருந்து ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. வீட்டை சுற்றி கேமரா. அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்டாலும் ஒரு பஸ்ஸர் மாதிரி சவுண்டு வர அளவுக்கு பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்ட ஒரு வீடு. என்னென்னா, விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வழியாக வந்த நபர் இவர் வீட்டு மாடியில் எப்படியோ சன்சைடு வழியாக இறங்கி அதில் குதித்து மாறிட்டார். அவர் விஜய் வந்து மார்னிங் வாக்கிங் போனார். அப்போ அவர் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சதாக செய்திகள் வருகின்றன. உண்மை என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் வந்து போலீஸ் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. KMCH கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா, அல்லது விஜய் ரசிகரா, அல்லது போன சனிக்கிழமை பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனதால் ஏமாந்தவரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது பாதுகாப்பு அம்சங்களில் வந்து எப்பவுமே லேப்ஸ் நடக்கும். இல்லை, இப்போ சில நேரங்களில் இந்த பாதுகாப்பு பெறுவதற்காக த்ரெட்டெல்லாம் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்துவாங்க. இது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரியான முயற்சியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதான ஒரு நிகழ்வான்றது அந்த மாதிரி அந்த அளவுக்கு விஜய் வந்து, ஏன்னா அவருக்கு வந்து இன்னும் பயணங்கள் போகாத முன்பே பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் இந்த மாதிரி பயணம் போக போகிறார், அதுக்கு வந்து 4-5 மாதங்களுக்கு முன்பே மத்திய அரசு அவருக்கு அனுமதி கொடுத்துருச்சு. அந்த அனுமதி வாங்கியதே ஒரு பெரிய சர்ச்சை. எதற்காக கொடுக்கப்பட்டது? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற விஐபிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா இங்கே இருக்கிற இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. அவங்க செக்யூரிட்டி மீட்டிங் போட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பிறகு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆர் அதர்வைஸ் எப்படின்னா, ஏதாவது ஒரு த்ரெட் இருக்குன்னு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி கொடுக்கணும். அந்த நோட்டின் படி தான் வந்து ஐபி கொடுக்கும். என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், ஏது கொடுக்கணும், என்ன ஸ்கேல் கொடுக்கணுன்றது மத்திய உள்துறை முடிவு பண்ணும். இது எதுவுமே எல்லாம் வாங்கிட்டார், சரி பரவாயில்ல. பட் வந்து பாதுகாப்பு அம்சங்களில் பல்வேறு குறைபாடுகள் வரும். நீங்கள் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போதே சிஐடி காலனி வீட்டில் 2 கெரோசின் கேனத்தை இறங்கிட்டு போயிட்டான். பெரிய சிக்கலை சர்ச்சையாச்சு. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, எதிர்கட்சியாக இருக்கும்போதுமே அவங்க வீட்டு பக்கம் யாருன்னா போனால் பிடிச்சி விசாரிப்பாங்க. அங்கே ஒருத்தரும் வந்து உள்ளே போய் சிக்கி விசாரித்து பிடிபட்டு விசாரிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட சொன்ன கதையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி லேப்ஸ் நடக்கும்.
ஆனால் என்னென்னா விஜய்க்கு வந்து இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நடிகர் கேபிஒய் பாலா சின்ன திரையில் நிகழ்ச்சியில் நடத்திட்டு இருக்கிறவர், காம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ காந்தி கண்ணாடி திரைப்படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆனுச்சு. அவர் மீது திடீர்னு சமூக வலைதளங்களில் அவர் ஏற்கனவே உதவி பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது தான். ஆனால் இப்போ அவர் வந்து வெளிநாட்டு கைக்கூலி, அமெரிக்காவிலிருந்து அவருக்கு பணம் வந்தது, ரொம்ப ஆபத்தானது தமிழ்நாட்டுக்கு அவர் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கான நபரா கேபிஒய் பாலா, இல்லை உதவி செய்வதுன்றது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்றது மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா? இப்படின்னா நாட்டில் யாருமே உதவி செய்கிறதே ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குமா? கேபிஒய் பாலா இவர் வந்து கலக்கப் போவது யாருன்னு விஜய் டிவியில் நடந்த நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான ஒரு நபர். இவர் என்னென்னா நடிப்பதற்கு முன்பு அதாவது சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்பாகவே இந்த சின்ன ஒரு சீரியல் மூலமாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதக்கூடியவர், நல்லா நடிக்கக்கூடியவர். ஸோ இதன் மூலயமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் கிடைத்தது. அந்த விஜய் டிவிலே குக் வித் கோமாளி, அப்புறம் வெவ்வேறு பல நிகழ்ச்சிகள், அப்புறம் வெளிநாட்டு நிகழ்ச்சிகள், இந்த மாதிரிலாம் போய் வந்து தொகுத்து வழங்குகிற நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கிடைக்கும். அதில் ஒரு கணிசமான தொகை கிடைக்கும். ஆனால் அது வந்து கோடி கோடியாக லட்சம் லட்சமாக பணம் கொட்டுகிற அளவுக்கு இவர் ஒன்றும் ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி கிடையாது. இப்போது அங்கே பாடுகிற இந்த சூப்பர் சிங்கர்னு சொல்லும்போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் சில காலகட்டத்திற்கு உச்சாணி கும்பில் இருப்பார்கள். ஒரு காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று சம்பாதித்து தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வார்கள். ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது. பல பேர் வராங்க, சில பேர் காணாமல் போய்விடுகிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு 10-12 சீசன் நடந்திருக்கு சூப்பர் சிங்கர். அதில் எத்தனை சீசனில் இருக்கிறவங்க இன்னும் தொடர்ந்து கொடி நாட்டி கொண்டிருக்கிறார்கள். முதல் 2-3 சீசனில் இருக்கிறவங்க ஆளே இல்லை. பிரபலமாக இருந்த பாடகர்கள் எந்த மேடை கச்சேரியிலே கிடையாது. அதே போல் தான் இந்த கலக்கப்போவது யாரில் எத்தனையோ பேர் நடித்திருக்கிறார்கள், பல பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் சம்பாதிக்கிற நபர் தனக்கு கிடைக்கிற சொற்ப தொகையை வைத்து கொண்டு உதவி செய்கிறார். 2 வீலர் வாங்கி தராரு, அப்புறம் ஒரு பாட்டியம்மாவுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருகிறார். ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நடிகர்கள், அதாவது வெள்ளித்திரையில் நடித்த நடிகர்கள் அனுமதிக்கப்பட்ட போது இவர் போய் 1 லட்சம் 4-5 பேர் கொடுக்குறார். ஆச்சரியமான விஷயம். அதுவும் ₹1,00,000 தொகை என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் ஒரு ₹10,000 ₹20,000 கொடுக்குறதே பெரிய விஷயம். நடிகர் பொன்னம்பலம் அவர் எப்படி வருத்தத்தோடு வெளியிட்ட இன்னைக்கு வீடியோ இன்னும் இருக்குது. பல நடிகர்களுக்கு அவர் வில்லனாக நடித்தவர், அவங்களாம் உதவி பண்ணல, எனக்கு ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி செஞ்சாரெலாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போது தமிழ் திரையுலகத்தில் நடித்தவர்களுக்கே பணம் போய் சேர முடியாத காலகட்டத்தில் பாலா ஓடி போய் உதவி செய்கிறார். அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒருத்தன் பைக் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னதாக சொல்லி அவனுக்கு பைக் வாங்கி தரார். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வந்து தள்ளு வண்டியில் தையல் மிஷின் அவர் வாங்கி தரார். இப்படி பல உதவிகள் செய்கிறார். அதெல்லாம் வீடியோ எடுத்து அவரே போடுறார், இன்ஸ்டாகிராமில் தான் போடுறார். ஆனால் இந்த உதவிகளுக்கு பின்னால் ஏதோ இருக்கிறதுன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழும். அது ஒரு காமன் சந்தேகம் தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து இவருக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. சர்வதேச கைக்கூலி வந்து அவர் வந்து என்ஜிஓ மூலிமா பணம் வாங்கி கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு அரசியல் சதி இருக்குன்னா சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய பேசுபொருள் இருக்கின்றன. ஆனால் அந்த உண்மை அவர் வந்து ஒரு மறுப்பு சொல்கிறார். நான் சாதாரண தினக்கூலி, நான் சர்வதேச கைக்கூலி அல்ல, நான் கிடைக்கிற பணத்தில் உதவி செய்கிறேன், நான் தொடர்ந்து உதவி செய்யுங்கிறாரு. ஆனால் யார் உதவி செய்து அதை பப்ளிசிட்டி செய்து கொண்டால் இந்த மாதிரி சர்ச்சைகள் விமர்சனங்கள் வரதான் செய்யும். நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்களே, அது உங்கள் ஆத்ம திருப்திக்கா அல்லது இதில் கிடைக்கிற புகழ் என்ன புகழ்? உங்களுக்கு நடிப்பதால் கிடைக்கிற புகழ் வேற இல்லை. அது ஏன் அந்த வீடியோ போடுறன்றது காரணங்களும் முன்னாடியே சொல்லியிருக்கிறார் அவர். அதாவது என்னை பார்த்து சில பேர் உதவி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக போடுறது தான் அப்படின்றாரு. அதுலேயும் ஒரு பெரிய தவறு கிடையாது. ஆனால் இந்த உதவியினால் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்னு அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற ஒரு பிரச்சனை இருக்குதான்னு நமக்கு தெரியாது. இல்லை யாராவது வந்து அவர் இயக்குகிறார் நமக்கு தெரியாது. அல்லது இவர் அரசியலுக்கு வரப்போகிறார், வருவதை தடுப்பதற்கு இன்னொரு சக்தி வந்து இந்த மாதிரி அடிச்சு விட்றாங்க, அதுவும் தெரியாது. ஏன்னா இப்போ எதுவுமே நம்ம வந்து பேச முடியாது. பாலாவை ஆதரிக்கிறதோ இல்லை பாலாவை எதிர்க்கிறதோ நம்ம நோக்கம் இல்லை. பாலாவுக்கு எதிராக இப்படி ஒரு பெரிய விவாதம் கிளம்பியிருக்கு. அதுக்கு பாலா தான் சரியான சொல்லணும். ஏன்னா அவர் நடிகர் ராகவா லாரன்ஸ் பல உதவி செய்கிறார். இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் முகம் தெரியாத நபர்கள் பல பேர் உதவி செய்கிறாங்க, பல பேர் ட்ரஸ்ட்டை வச்சு உதவி செய்கிறாங்க, சில பேர் தொலைபேசி எண் முகவரிலாம் கொடுத்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளுங்களாம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பேப்பரில் விளம்பரம் வரும்,
எங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்கள்னு. அந்த மாதிரி ஏன் கேட்குறாங்க, பேப்பரில் விளம்பரம் செய்கிற ஏன் கேட்குறாங்கன்னா, அந்த மாதிரி எவ்வளோ உதவி போகுது தெரியுங்களா? யார் பணம் கொடுக்குறார்கள், நீங்கள் ஏமாத்துறீங்களா இல்லை பொய் சொல்லி வாங்குறீங்களா தெரியாது. ஆனால் அந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தால் உதவி செய்யுங்கள் மருத்துவத்துக்கெல்லாம் கேட்குறாங்களே, எவ்வளோ உதவி போகிறது. ஸோ முகம் தெரியாத நபர்கள் கொடுக்குற உதவிகள் வந்து எண்ணற்ற உதவிகள். நம்ம ஒரு வயசான பாட்டியம்மா ₹1 இட்லி விற்குது. அந்த பாட்டியம்மாவுக்கு கிரைண்டர் மற்ற உதவிகள்லாம் வந்து மகேந்திரா நிறுவனம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. பல இடங்களில் ஜிஹெச் இருக்கக்கூடிய இடத்துக்கு எதிரில் டிஃபன் கடை நடத்துகிறவங்க வந்து இங்கே நோயாளியாக சேர்ந்துருக்கவங்களுக்கு 10 பேருக்கு நாங்கள் விலை இல்லாமல் உணவு தரோன்றாங்க. அவங்களாம் ஒன்றும் பெரிய பணக்காரவங்க இல்லை, எல்லாருமே உதவி செய்யக்கூடிய இடத்துல பணம் இருந்தால்தான் உதவி செய்ய வேண்டும். பாலாக்கு எங்கிருந்து பணம் வருது, பாலாக்கு சொற்ப தொகையில் இப்படி செய்கிறாரே, இதெல்லாம் வரும், சந்தேகம் வரும், விமர்சனம் வரும். கடந்து போகணும். அல்லது அவர் என்ன ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னா இதன் மூலமாக அவர் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி நிச்சயமாக வரும். அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரா அல்லது இவர் யாராவது இயக்குகிறார் கேள்வி வரும், வராமலாம் இருக்காது. ஆனால் இது வந்து எப்படின்னா, நீங்கள் கொடுக்குறத நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்களே, இது குறைச்சாலே நீங்கள் ஆத்மார்த்தமாக செய்கிறங்கிறார். உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் டெய்லி பெட்ரோல் போடுறீங்க, அந்த டெய்லி பெட்ரோல் போடுற இடத்துல அந்த பங்க் பையன் வந்து பெட்ரோல் போடுறேண்ணா எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஸ்கூல் படிக்கணும், என் தம்பி அக்கான்னு கேட்டால் நீங்கள் கொடுத்துட்டு அது வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக விமர்சனம் வரும். அது நீங்கள் உதவி செய்தேன்னு சொல்லி நீங்கள் விளம்பரம் செய்து கொண்டால் வருகிற பிரச்சனை அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த பணம் உதவி எங்கேருந்து வருகிறதுன்னு கேபிஒய் பாலாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி, ஒரு பாஜகவில் மாநில தலைவராக இருந்தவர், ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், அவர் ஒரு நிலம் வாங்குறாரு. அந்த நிலத்துக்கு இவ்வளோ பிரச்சனை சர்ச்சைகள், எங்கேருந்து காசு வந்தது, ஏது வருமானம், நான் மட்டும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் காட்டணுமா, தமிழ்நாட்டில் ஒரே இளிச்சவாயன் இருக்கா அது அண்ணாமலை தான் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு, ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையை யார் கொண்டு போய் வைத்தது? அதாவது அவர் வந்து ஒரே ஒரு நிலம் வாங்கினேன் அது குத்தமாயா அப்படின்னு இப்போ 3 நாளாக பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அது முக்கியமான விஷயம். 3.5 கோடி ரூபாய் கடனில் இருக்கிறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கார். நான் எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லை, பஞ்சாயத்து தலைவர் இல்லை, ஆனால் என் சொத்து கணக்கு காட்டணுமா, என் குடும்பத்துக்காக நிலத்துக்கு இப்படிலாம் கேள்வி கேட்கலைன்றார். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அந்த ஆடியோ போடுறேன். தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா, அந்த இளிச்சவாயின் பேர் என்ன? அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை இளிச்சவாய்? அண்ணாமலைன்னா எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, மக்களுடைய வரி பணத்தில் ₹1 எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்க, 10 வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. அதாவது இப்படி பேசுகிற பேச்சு இருக்குல்ல, ஒரு இளிச்சவாய் அண்ணாமலை இருக்காருன்னு, இந்த இளிச்சவாய் அண்ணாமலை என்று சொல்கிறார, இந்த நிலம் தொடர்பாக கணக்கு கேட்டது திமுக அல்ல, அதிமுக அல்ல, காங்கிரஸ் அல்ல, நாம் தமிழர் கட்சி அல்ல, இல்லை தாவேகா அல்ல. கேள்வி கேட்டது அவங்க கட்சிக்காரங்க. அவங்க கட்சியில் தான் கணக்கு கேட்குறாங்க. சொத்து எப்படி வாங்கினீங்க, மார்க்கெட் வேல்யூ என்ன, கைட்லைன் வேல்யூ என்ன, எவ்வளோ கூடுதல் விலை கொடுத்தீர்கள், இது கேட்குறாங்க. சரி, அந்த பேங்க் லோனில் நீங்கள் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயிலை வெளியிடுங்கன்றாங்க. இப்போ வட்டி கட்டணும்னு சொல்கிறார், அந்த வட்டி கட்டின ரெசிப்ட் வெளியிடுங்கன்றாங்க. இதெல்லாம் கேட்பது மீடியா. நான் கேட்கல, சொத்து விவகாரத்தில் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், தலையிட மாட்டேன். ஏன்னா ஒரு 10 ஆண்டு காலம் ஐபிஎஸ்ஸாக இருந்தவர், நிச்சயமாக பணம் சம்பாதித்திருப்பார். அவர் மனைவி வந்து வேலைக்கு செல்கிறார், ஒரு கம்பெனி நடத்துகிறார், நிச்சயமாக பணம் சம்பாதித்திருப்பார். பணம் ஒரு கொடுத்து நிலத்தை வாங்குவது பெரிய விஷயம் இல்லை, அது அவங்க சப்ஜெக்ட், நான் உள்ளே போகல. ஆனால் சொல்கிறார், ஒரு இளிச்சவாயின் அண்ணாமலை கிடைத்து விட்டார்னு பொது வெளியில் டிவியில் பேசுகிறார். நான் கேட்குறேன், எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லை, பஞ்சாயத்து தலைவர் இல்லை, கவுன்சிலர் இல்லை, உங்களுக்கு எதுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு? நீங்கள் பாஜகவுடைய தலைவராக இருக்கும்போது உங்களுக்கு த்ரெட் இருப்பதாக, உங்களுக்கு ஒரு மிரட்டல் இருப்பதாக சொல்லி இசட் பிரிவு பாதுகாப்பு வாங்கப்பட்டது. இப்போ எதுவுமே இல்லாமல் எதுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு? ஒன்று. ரெண்டாவது, இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு என்பது 3 ஷிஃப்ட்டு, கிட்டத்தட்ட 6 பேர், ஒரு வண்டி. அப்போது அந்த 6 பேர் சம்பளம், அந்த வண்டி, அது ஊற்றுற பெட்ரோல், டீசல், இதெல்லாம் யாருடைய பணம்? அதாவது மாநில தலைவர் பதவியை தான் போயிடுச்சு, எடுத்துட்டாங்க. ஏதோ Z+ பாதுகாப்பு இருக்கிறனால அதில் ஒரு கௌரவம் இருக்குது, அதையும் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? இல்லை, நான் பறிக்கணும்னு சொல்லுங்க. நான் என்ன, இவர் சொல்கிறார்ல, அரசாங்க வரி பணத்தில் ₹1 கூட நான் வந்து செலவு செய்யலைன்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய வருமானத்தை விட்டுருங்க, நீங்கள் பென்ஷன் வாங்க போகிறீங்க, நான் அதை கூட கேள்வி கேட்கல.
உங்களுக்கு எந்தவித மிரட்டலும் இல்லை, உருட்டலும் இல்லை. உங்கள் உயிர் பாதுகாப்புக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒரு பஞ்சாயத்து கிடையாது, பயமும் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், கன் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு ஒரு கன்மேன் கூட போதும். முன்னாள் மாநில தலைவர் என்ற அடிப்படையில் ஒரு கன்மேன் போதும். அது டபுள் ஷிஃப்ட் கொடுப்பாங்க, வச்சுங்க. ஒரு நாளுக்கு ஒரு டியூட்டி, அடுத்த நாள் ஒரு டியூட்டி, 2 பேரே போதுமே. தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பே போதுமே. எதுக்கு இசட் பிரிவு? இத்தனை பேர், 3 ஷிஃப்ட்டுக்கு 18 பேர், அதுக்கப்புறம் வண்டி, பெட்ரோல், இதெல்லாம் யார் வரிப்பணம்? இந்தியா முழுக்க மக்கள் செலுத்துகிற வரிப்பணத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள். முதல்ல அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் உடனே இழிச்சவன் அண்ணாமலை நீங்கள் கிளைம் பண்ணிக்காதீங்க. உங்கள் கட்சிக்காரங்க கேட்டால் உங்கள் கட்சிக்காரங்களை ஆஃப் பண்ணுங்கள், இல்லை நியாயமான விளக்கத்தை கொடுங்க. அதாவது ஒரு இசட் பிரிவு பாதுகாப்பில் இருந்து கொண்டு நான் அரசாங்க வரி பணத்தில் வாழவில்லைன்னு சொன்னால் எப்படி முடியும்? நீங்கள் என்ன பேட்டி கொடுத்தீங்க ஆரம்ப காலத்தில் ரஃபேல் வாட்ச் பில்லுக்கு? என்ன சொன்னீங்க? என்னுடைய நண்பர்கள் 8 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, 8 லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படுது, ஒரு தலைவராக இருப்பதால் 8 லட்ச ரூபாய் தேவைப்படுகிறது, 8 லட்ச ரூபாய் தேவையில் நீங்கள் வாழ்கிறீர்கள், அது நண்பர்கள் கொடுக்குறார்கள். அதுக்கு 3-4 லட்ச ரூபாவில் ஈசிஆரில் ஒரு வாடகை வீடு வச்சுருந்தீங்க, இப்போ கோயம்புத்தூர் போயிட்டீங்க. நான் கேட்குறேன், நண்பர்கள் 8 லட்ச ரூபாய் கொடுத்து வாழ வேண்டிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவையா? நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. நேர்மை, நீதி, நியாயம், இவ்வளோ இழிச்சவாயின்னு சொல்லிக்கிறீங்களே, ஏன் அப்போ தேவைப்பட்டுச்சு? ஏன் கம்யூனிஸ்டில் தலைவர்கள் இல்லையா? மாநில தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு நண்பர்கள் அவங்க கொடுக்குறாங்க, அரசாங்க கட்சி பணத்தில் கொடுக்குற சம்பளத்தில் வாழுகிறார்கள். அப்படி வாழ்ந்துட்டு போங்க, இன்னும் நல்லா இருப்பீங்களே, இன்னும் நீங்கள் சூப்பராக இருந்திருப்பீங்களே. கட்சி எனக்கு மாதந்தோறும் ஒரு தொகை கொடுக்குறது, அதில் எனக்கு வாடகை 60,000 ரூபாய், ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீட்டில் இருக்கிறேன், அது கட்சி பணம். அதுக்கப்புறம் ஒரு கட்சியிலேருந்து ஒரு டிரைவர் கொடுத்துருக்காங்க, அது நான் வச்சுருக்கேன். சொல்ல முடியலையே. 8 லட்ச ரூபாய் நீங்கள் தேவைன்னு சொன்னீங்களே, அது உங்கள் கட்சிக்கு நீங்கள் செய்த அசிங்கம் இருக்குது, அது ஒரு பெரிய அசிங்கம். அதனால் இனிமேலாவது ஒரு பேட்டின்னு வந்துட்டிங்கன்னா பார்த்து கொடுங்க. நீங்கள் இழிச்சவன் அண்ணாமலை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களுக்கு கொடுக்குற வரிப்பணத்தில், உங்களுக்கு செலவு செய்கிற வரிப்பணத்தில், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அந்த வரிப்பணத்தில் எவ்வளோ வீணாகிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால், இதுக்கப்புறம் எனக்கு தமிழ்நாடு போலீஸ் கொடுக்குற ஒரு முன்னாள் மாநில தலைவர் என்ற அடிப்படையில் 2 போலீஸ் டர்ன் டியூட்டி போதும், எனக்கு வேற ஆள் தேவைன்னு சொல்லணும். அல்லது எனக்கு பாதுகாப்பே தேவையில்லை, இப்போ எந்த பதவியிலும் இல்லை, ஒரு தொண்டன் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு தேவைன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவாரா பார்ப்போம். நன்றி சார். நன்றி.